இந்த மே 5 ஜஸ்ட் இல்லை, ஒரு காண்டினோட சோலாக செலிப்ரேட் பண்ணுற நாள். வணக்கம், இது உங்கள் காப்பின் கதை. இந்த நாள் ஒரு கதை. டே 13, ஆப்ரிக்கன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. ஆப்ரிக்கா நிறைய பேர் மைண்டில் வருது, வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட், டெசர்ட்ஸ். ஆனால் அதுதான் ஃபுல் ஸ்டோரி இல்லை. ஆப்ரிக்கா ஹியூமன் ஹிஸ்ட்ரியோட கிரேடல். ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், பவர்ஃபுல் கிங்டம்ஸ், ரிச் ட்ரெடிஷன். தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே இங்கே பீப்புள் அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. ஆர்ட், சயின்ஸ், ட்ரேட், எவ்ரிதிங் இருந்துச்சு. ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி நிறைய டைம் ஹைலைட் ஆகலை. கொலோனியல் பீரியட், வார்ஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதெல்லாம்னால ஆப்ரிக்காவோட ரியல் ஸ்டோரிஸ் கொஞ்சம் மாறிடுச்சு. ஆனால் ட்ரூத் என்னென்னா, ஆப்ரிக்கா ஃபுல்லாக அமேசிங் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. கிரேட் ஜிம்பாவே ஒரு பவர்ஃபுல் கிங்டமோட ரிமைன்ஸ். டிம்புக்டோ ஒன் சென்டர் ஆஃப் நாலேஜ், லேர்னிங், லைப்ரரி, ஸ்காலர்ஸ், எஜுகேஷன் ஹப், இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுது ஆப்ரிக்கா ஜஸ்ட் நேச்சுரல் பியூட்டி இல்லை, இன்டெலெக்சுவல் ஸ்டோரி, ஹிஸ்ட்ரி கூட. ஆனால் இந்த ஹெரிட்டேஜ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு கல்ச்சர் டெஸ்ட் ஆனால் ஒரு ஐடென்டிட்டி லூஸ் ஆகும். யுனெஸ்கோ இந்த நாள் க்ரியேட் பண்ணது அவேர்னஸ்க்கு. ஹெரிட்டேஜ் சைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண, ஹிஸ்ட்ரியை ப்ரிசர்வ் பண்ண. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் ஒரு காண்டினோட ஹிஸ்ட்ரி மறைஞ்சிருச்சுன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாஸ்ட், இட்ஸ் ஐடென்டிட்டி. நீங்கள் குளோபலைசேஷனால் எல்லா கல்ச்சர்ஸ் மிக்ஸ் ஆகுது. ஆனால் ஒரிஜினல் ரூட்ஸ் மறக்கக்கூடாது. பிகாஸ் ஃப்யூச்சர் பில்ட் பண்ணுறதுக்கு பாஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆப்ரிக்கா ரெசிலியன்ஸோட சிம்பிள். கஷ்டம் இருந்தாலும் கல்ச்சர் விடாமல் இருந்த பீப்புள், தட் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த மே 5 ஒரு லெசன். ஹிஸ்ட்ரி ஜஸ்ட் படிக்காதீங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க. பிகாஸ் ஒரு நாள் நம்ம ஸ்டோரி கூட ஹிஸ்ட்ரி ஆகும். இது உங்கள் காப்பின் கதை. இந்த நாள் ஒரு கதை. டே 30, நாளைக்கு இன்னொரு கதை.